வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவையில் பயிற்சி 2.3ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு, பரப்பளவு 180 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது எனில் இணைப்பக்கங்களின் அளவுகளை காண்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 180 சதுர சென்டிமீட்டர். அதை எடுத்து எழுதிடுவோம். 180 சதுர சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், ஒரு சரிவகத்தோட உயரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயரம் எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் அதிகமாக உள்ளது. அப்போ ஏ ஈக்குவல்ட்டு என்னன்னா, ஒன்றை விட ஒரு இணைப்பக்கத்தோட இன்னொரு இணைப்பக்கம் அதிகமாக இருக்கும். அந்த இதோட அப்படின்னா ஏ 6 + பி. ஓகேவா? ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கனால 6 + பி அப்படின்னு போட்டுருவோம். பி ஈக்குவல்ட்டு என்னான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம பிஏ கண்டுபிடிச்சிட்டு அப்போ பிஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ கண்டுபிடிப்போம். இப்போ சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதிக்குவோம். சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா, ½ × h a + b சதுர அலகுகள். ஓகேவா? இந்த பரப்பளவு 1/2 அப்படியே இருக்கும். இந்த பரப்பளவோட வேல்யூ என்ன? பரப்பளவு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அது என்ன எவ்வளவு? 180. ஓகே, இன்ட்டு h எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். ஏ என்னது? 6 + b. b நமக்கு தெரியாது. அப்போ b அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ 180 எப்படியே இங்கே இருக்கும். 1/2 அப்படியே இருக்கும். இந்த பியை கூட்டினோம்னா 2bன்னு வரும். 1/2 × 9 6 + 2b. ஓகேவா? 2b. ஓகே, இப்போ இந்த 1/2 இங்கிட்ட வரும்போது தலைகீழில் மாறும். அப்போ 2 × 180 வரும். 2 × 180 = 9 × 6 + 2b. ஓகேவா? இப்போ இந்த 9 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகணும்? டிவைடில் வந்துடும் இந்த சைடு வரும்போது. அப்போ 2 × 180 / 9. 9ஆல் 180 அடித்தோம்னா 9 18 0 20. ஓகேவா? இப்போ 2 பெருக்கணும்னா 40. 6 + 2b. ஓகேவா? இப்போ இந்த 6 இங்கிட்டு லெஃப்ட் சைடு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வந்துடும். அப்போ 40 - 6 = 2b. ஓகேவா? இப்போ 34 இப்போ கழிச்சோம்னா 34 = 2b. இப்போ இந்த 2 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ 34 / 2 = b. இப்போ 2ஆல் இப்போ 34 அடித்தோம்னா 17 2 34. ஓகேவா? b = எவ்வளவு? 17. அப்போ பியோட வேலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். b = 17. இந்த b = 17ங்கிறத நம்ம ஏல நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஏவா நம்ம என்ன எடுத்து எழுதி வச்சுருக்கோம்? 6 + bன்னு எழுதி வச்சுருக்கோம். a = 6 + b அப்படின்னு எழுதியிருக்கோமா? அந்த b இருக்கிற இடத்துல இந்த 17 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். a = 6 + 17. a = 6 + 17. பிக்கு பதில் 17 போட்டோம்னா ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 23. ஓகே, இப்போ a = 23. ஏவோட வேல்யூ என்னது? 23. பியோட வேல்யூ 17. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.